இருக்கலாம். இப்படியே ஒத்தொத்தருக்கும் உலகத்துல காரணத்துவம் உண்டு. ஆனா ஒன்று விடாமல் எல்லாருக்கும் காரணமா இருந்துட முடியாது. நமக்கு தெரிஞ்சதுல யார் அதிக பிள்ளைகள் பெற்றிருப்பா? திருத்தராஷ்டிரன்னு சொல்லலாமா? அது கூட 100 தான். இல்லை இன்னும் சகர மன்னவன் 60,000 பிள்ளைகளை பெற்றானோ இல்லையோ, வேணும்னா 60,000 பேருக்குன்னு சொல்லலாம். அது கூட ஒரு எண்ணிக்கைக்கு உட்பட்டது தானே தவிர ஒன்று மிச்சமில்லாமல் எல்லாருக்கும் காரணமாயிட முடியாது. அப்படி யார் ஒருத்தன் ஜெகத்துக்கு காரணமோ அவன் என்னை ரட்சிக்கட்டும். ஆனா அந்த காரணத்தை நம்ம பக்கத்துல பார்த்துட முடியாது. எங்க அப்பா எனக்கு காரணம்னு எனக்கு தெரியறது, அம்மா காரணம்னு தெரியறது. ஆனா சுத்துமுத்தும் பார்த்தாலும் பெருமான் காரணம்னு புரிஞ்சுக்க முடியறது இல்லையோ. அதனாலதான் ஆச்சரிய காரணம், அத்புத காரணம்னு சொல்லுவார்கள். கண்டே பிடிக்க முடியாத காரணம். என்னைக்கு அதை கண்டுபிடிச்சு விடலாம்? நாம பாலுக்குள்ள நெய் இருக்கிறது உண்மை. ஆனால் பாலை பார்த்தா நெய் உள்ளுக்குள்ள இருக்குன்னு என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு கண்டிப்பா பெருமான் எல்லா இடத்துலையும் இருக்கான்ங்கிறத புரிஞ்சுப்போம். கரும்புக்குள்ள சர்க்கரை இருக்குங்கிறத பார்த்தா எப்ப தெரிஞ்சுப்போமோ அப்ப பெருமானையும் எல்லா இடத்திலையும் தெரிந்து கொள்ளலாம். அது வரைக்கும் அவர் அத்புத காரணமாகத்தான் இருப்பார். அகிலத்துக்கும் காரணம், அத்புதமான காரணம், எல்லாத்த விட முக்கியம் தனக்கொரு காரணம் இல்லாதவர். இப்ப அடியே 2 பேருக்கு காரணமா இருந்தாலும் எனக்கு இன்னொரு காரணம் இருக்காரே, எங்க தகப்பனாருக்கு இன்னொரு காரணம் இருக்காரே. அதே போல உலகத்துக்கெல்லாம் காரணம்னு பார்த்துட்டால் கடைசியில பெருமானுக்கு மேல காரணம் இல்லையோ. ஆக தனக்கொரு காரணம் அற்றவனாக இருப்பவன் அந்த எம்பெருமான் என்னை ரட்சிக்கட்டும் என்ன ஆணை கூப்பிட்டது. யஸ்மின்னிதம் யதச்சேதம் ஏனேதம் யயிதம் ஸ்வயம். எவனிடத்திலே இந்த உலகம் முழுக்க ஓத்தம் புரோத்தமாக பின்னப்பட்டு இருக்கிறதோ. ரொம்ப அழகான அர்த்தத்தை சுகாச்சாரியர் இங்க வைத்தார். பெரியோர்கள்லாம் ஏன்னு தெரியல, விலங்குகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிச்சு ரொம்ப வசந்த தத்துவ கருத்துகள்லாம் வச்சுடுவா. நாம பேசச்சே கூட வைக்கிறாளான்னு தெரியாது. சூர்பணகை பண்ண ஸ்தோத்திரம் ராமாயணத்துல அந்த மாதிரி வால்மீகி வேற எங்கேயுமே வைக்கல. தார பண்ணின ஸ்தோத்திரம் அத்புதம், மந்தோதரி பண்ணின ஸ்தோத்திரம் அத்தியுதம். இவா 3 பேரும் 6ன்னு யோசிச்சு பாருங்க. நேர் விரோதிகள், அவர்களுடைய மனைவிகள். ஒருத்தி சூர்பணகே நமக்கே தெரியும், மற்றொருத்தி தாரே வாலியினுடைய பத்னி, அவள் பத்தியும் தெரியும். மந்தோதரி நேர் விரோதி ராவண பத்னி. இவா 3 பேரும் ராமனை கொண்டாடி இருக்கிறத பார்த்தா விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் பரதன் கூட இப்படி கொண்டாட முடியாதுன்னா அப்படின்னா கொண்டாடி இருக்கா 3 பேருன்னு தோணும். என்னைக்கும் விரோதிகள் வாயிலாகவும் தாழ்ந்தவர்கள் வாயிலாகவும் கொண்டாட்டத்தை வச்சுட்டா அதன் உயர்ந்த கருத்துக்கள் மனசுல படும் இல்லையோ. பானை பார்த்து கொண்டாடுறது பெருமானே உன்னோட இந்த ஜகத் தத்தனையும் ஓத்தம் புரோத்தமாக பின்னப்பட்டிருக்கின்றனான்னு சொல்லித்து யானை. அப்படின்னா பொருள் என்ன? இந்த வெள்ளை வேட்டி கட்டிக்கிற இல்லையோ, அது புடவையா இருக்கட்டும் வேட்டியா இருக்கட்டும், இது நெய்யற இடத்துக்கு நீங்கள்லாம் போய் பார்த்துருக்கலாம். அதெல்லாம் நிறைய இருக்கிற இடத்துல தானே நாம இருக்கிறோம். அந்த நெய்யும் போது பார்த்த காஞ்சிபுரம் பக்கம் போறேன்னு வச்சுங்கோ, தறி நிறையா போட்டு வச்சிருப்பா. அப்போ தறி நெசவாளி முன்னாடி உட்காண்டு ஒரு பெரிய கட்டையில யந்தனம் இருக்கும். அந்த கட்டையை ஒரு பக்கத்துல டடக் டடக்னு இப்படி தட்டிகிட்டே இருப்பார். அவர் இன்னொரு பக்கம் தட்ட குறுக்க இப்படி ஒன்று ஓடி ஓடி போயிட்டுட்டே வரும். இந்த ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு ஓத்தம்னு பேர், இன்னொரு பக்கத்துக்கு புரோத்தம்னு பேர். உண்டை பாவுன்னு தமிழ்ல 2 சொல்லுகிறோம் இல்லையோ. இந்த உண்டையும் பாவும் ஒண்ணுக்கொண்ணு குறுக்க நெடுக்க கொடுக்கத்தான் இந்த வேட்டி நெய்யப்படுறது, புடவை நெய்யப்படுறது. அதே போல பெருமானுடைய திருமேனியிலே உண்டையும் பாவும் நெய்தாப்புல இந்த ஜகத் அத்தனையும் நெய்யப்பட்டிருக்குமாம். இதே விஷயத்தை தான் கண்ணன் தெரிவித்தான். மை சர்வமிதம் புரோதம் சூத்திரே மணிகணாயிவ. அர்ஜுனா, இந்த ஜகத்தத்தனை என்னிடத்திலே கோர்க்கப்பட்டிருக்கின்றன. எப்படி? ஒரு நூலிலே பல மணிகள் கோர்க்கப்பட்டா போலே என்னிடத்தில் உலகம் கோர்க்கப்பட்டிருக்கிறது. வேதாந்த தேசிகன் தாத்பரிய சந்திரிகைன்னு வியாக்கியானம் பண்ணார். அதில் அற்புதமா தெரிவிக்கிறார். இந்த எடுத்துக்காட்ட கண்ணன் எதுக்கா எடுத்துக்கணும்? எத்தனையோ சொல்லியிருக்கலாமோ இல்லையோ, இதை போல கோர்க்கப்பட்டிருக்குன்னு. ஒரு நூலில் மணி கோர்த்துருக்கிறதுக்கு நிறைய கருத்து உண்டு. முதல் கருத்து, நூல் ஒன்றா இருக்கும், கோர்க்கப்பட்ட மணி நிறையா இருக்கும். அதே போல பிரம்மம் ஒன்றா இருக்கும், கோர்க்கப்பட்டிருக்கிற நாம் நிறைய பேர் இருப்போம். முதல் கருத்து. 2வது, கோக்காச்சுன்னா அப்புறம் நூல் கண்ணுக்கே படாது, மணி மட்டும்தான் கண்ணில் படும். அதே போல பிரம்மத்திடத்துல தான் நாம் எல்லாரும் கோர்க்கப்பட்டிருக்கோம். ஆனால் அவர் கண்ணில் படுறதே இல்லை, நாம மட்டும்தான் கண்ணில் படுறோம். 3வது கருத்து பார்த்தா மணி நன்னா பாரமாக படுவா இருக்கும் இல்லையோ, துவண்டு போய் உள்ளுக்குள்ள நூல் தானே அதை பிடிச்சுட்டு இருக்கு. பார்த்தா தோணும் இத்தனை மணி சேர்ந்து தானே அந்த நூலை தாங்கிட்டு இருக்கு என்ன சொல்றதுக்கு தோணும். ஆனால் அந்த நூலை உருவிட்டோம்னா எது எதை தாங்கின்றதுன்னு அப்பதான் நமக்கு புரியும். அதே போல நாம இத்தனை இருக்கோம், நாம சேர்ந்து பெருமாளை தாங்குறோம்னு தப்பா நினைச்சுக்க தோணும் இல்லையோ. அவர் ஒரு நிமிஷம் இல்லாம உருவிட்டா நாம எங்க நிற்போம்ங்கிறது அப்பொழுதுதான் தெரியும். ஒரு நூலை உருவிட்டா மணி நிற்காது. ஒரு நூலிலே பல மணிகள் கோர்க்கப்பட்டிருக்கும். நூல் கண்ணுக்கு தெரியாது, மணி தான் கண்ணுக்கு தெரியும்.
அதை போல பிரம்மத்திடத்துல நாம் எல்லாரும் கோர்க்கப்பட்டிருக்கோம். அந்த பிரம்மம் என்ன ரட்சிக்கட்டும்னு பிரார்த்திக்கிறான். நயஸ்ய தேவா ரிஷய பதம் விதுர் ஜந்துர் புனக்கோருகதி கந்து மீரித்தும் யதா நடஸ்யாகிருதிபிர் விசேஷ்டிதா துரத்தையானுக்கிரமணஸ்ஸ மாவத்து திதிருக்ஷவோ யஸ்ய பதம் சுமங்கலம் விமுக்த சங்கா முனையஸ்ஸு சாதவா. எந்த எம்பெருமானுடைய பதத்தை ஆசையற்றவர்கள் எல்லாரும் போய் விரும்புவர்களோ அந்த எம்பெருமானுடைய ஸ்ரீபாதம் என்னை இப்பொழுது ரட்சிக்கட்டும். என்னை இங்கேருந்து கத்துறது இது சத்தம் போட பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்தில் உட்காண்டு காதை தீட்டின்னு கேட்டுன்னு இருக்கார். இது என்ன வேடிக்கை! முதல்ல கஷ்டப்படச்சேவே காப்பாற்றிருக்கலாமோ இல்லையோ. இது சத்தம் போடணுமாக்கும், இது நன்னா கத்துற வரைக்கும் அவர் காத்துன்னு இருக்கணுமாக்கும், அப்புறம்தான் இறங்கி வரணுமான்னு கேட்டால் 1000 வருஷம் இந்த யானை என்ன நினச்சிருந்தது? என்னை நானே காப்பாற்றி கொள்ள முடியுங்கிற எண்ணத்தோடு இருந்தது. அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் பெருமாள் ரட்சிக்கிறதுக்கு வருவதே கிடையாது. அந்த எண்ணத்தை எப்போ தொலைக்கிறோமோ அப்போதான் பகவான் ரட்சிக்கிறதுக்கே வருவன். திரௌபதின்னு இருந்தாலே இருகையம் விட்டேனோ திரௌபதியை போலேன்னு சொல்லுவார்கள். முதல்ல துச்சாசனன் துகில பிடித்து உரியும் போது 2 கையால மானத்தை மறைச்சிருந்து பகவன்னு ரட்சிப்பாயின்னு கூப்பிட்டாள். கண்ணன் வரவே இல்லை. ஒரு கையை விட்டுட்டு ஒரு கையால மூடிண்டு கூப்பிட்டா கண்ணன் வரலை. 2 கையை விட்டுட்டு கூப்பிட்ட அப்புறம்தான் கண்ணன் ஆபத்திலே புடவை சுரந்தான். அது வரைக்கும் என்னை காப்பாற்றுகிற சக்தி எனக்கு இருக்குன்னு நினைச்சாலும் இல்லையோ, அது வரைக்கும் பெருமான் குறுக்க வருவதே இல்லை. 2 பேர் வியாபாரம் பண்ணிருப்பா. கொஞ்சம் வியாபாரம் சுமாராக போகிறது. இன்னொருத்தர் நன்னா வியாபாரம் தெரிஞ்சவர் இருக்கார். நீங்களும் உள்ளே வாங்குலேன் சேர்ந்தா நன்னா பண்ணலாமேன்னுவா. அவர் சொல்லுவார், இந்த இன்னொருத்தர் போகிற வழிக்கு போகிறதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் விலகுங்கோ நான் பார்த்துக்கிறேன் இப்படின்னு சில பேர் சொல்கிறத பார்க்குறோமோ இல்லையோ. பகவான் அந்த கட்சி தான். நீயும் கையை பிடிச்சிக்கோ நானும் கையை பிடிச்சிக்கோன்னெலாம் அவருக்கு பிடிக்காது. நீ கையை விட்டுடு, அப்புறம் நான் கையை பிடித்து கொள்ளுகிறேன். ஏன்னா 2 பேரும் பிடிச்சிருந்தா யார் போக்குக்கு போகிறதுன்னே தெரியாத சமமாக போடும். இதை பெருமான் திருவடிகளுக்கே ரட்சணம்னு விட்டுட்டோம்னா அவர் பார்த்து தான் ரட்சித்து விடுவாரோ இல்லையோ. அதனால தான் இந்த யானை கையை விட்டு அலற வரைக்கும் பெருமான் வரவே இல்லை. ஸ்ரீவைகுண்டத்திலே அமர்ந்திருக்கிறான் எம்பெருமான். மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னழிந்து கானமர் வேழங் கையெடுத்தலரா கரா அதன் காலினை கதுவ ஆனையின் துயரந்தீர புள்ளூர்ந்து சென்னு நின்று ஆழி தொட்டானை தேனமரு சோலை மாடமா மயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று திருமங்கியாழ்வார் பாசுரத்தில் தெரிவித்தார். மீனமர் பொய்கை நிறைய மீன்கள் இருக்கக்கூடிய குளக்கரை. நான்மலர் கொய்வான் வளர்ந்திருக்கிற தாமர புஷ்பத்தை பறிக்கிறதுக்காக வேட்கையினோடு சென்றிடிந்து பக்தியோட ஆசையோடு போய் காலை வச்சது. கானமர் வேழங் கையெடுத்து அலற கரா அதன் காலினை கதுவ. முதல்ல அதனுடைய காலை பிடிச்சிக்க, யானை தும்பிக்கையை தூக்கி மேல் நோக்கி அலற. இப்படி ஒரு நாடகம் இங்கே நடந்துட்டுருக்கு. மேலே பெருமான் ஸ்ரீவைகுண்டத்தில் ஆனந்தமாக இருக்கிறவர். இப்போ தான் முதல்ல இந்த சத்தமே அவர் காதில் போய் விழருது. உடனே அங்கே நடந்ததை பார்த்தா ஒரே சம்பிரமம், ஒரே கூச்சல், ஒரே ஆர்ப்பாட்டம். இந்த காதலை கேட்குமான்னு பெருமாள் காத்துன்னு இருந்திருக்கான். இது மேற்கொண்டு பெருமானை நோக்கி பிரார்த்திக்கிறது. சவை ந தேவாசுர மர்த்த திரியங் ந ஸ்திரீ ந ஷண்டா ந புமான் ந ஜந்து நாயங்குணா கர்ம நசன்ன சாசன் நிஷேத சேஷா ஜெயதாசேஷா. ஏ பகவன், ஒன்னு ஆண்னு சொல்லுவேனா பெண்ணுன்னு சொல்லுவேனா, அக்ரேனேல கூப்பிடுவேனா, உயர்த்தனேல கூப்பிடுவேனா, அல்லது அலின்னு சொல்லுவேனா, எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீ எதுலையும் சேராதவன் என்ன கூப்பிட்டுது யானே. அப்போ பெருமானை என்னான்னு சொல்லலாம் நமக்கு சந்தேகம் வந்துடும். சாஸ்திரமத்தனையும் ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபகத பாப்மா திவ்யா தேவயேகா நாராயணா புருஷோத்தமஹா. புருஷர்களுக்குள்ள மிக உயர்ந்தவன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கோ இல்லையோ. ஆனால் இது ஆண் இல்லை பெண் இல்லை அலி இல்லைன்னு சொல்கிறதே. இந்த 3மே இல்லைன்னா வஸ்துவே இல்லைன்னு ஆகிடும். இந்த 3த்துக்குள்ளே ஒரு கோட்டியில் சேர்த்து தானே ஆகணும். ஒன்று ஒருத்தர் ஆணாக இருக்கணும், இல்லை பெண்ணாக இருக்கணும், அலியாக இருக்கணும். இது ஆனால் 3மே இல்லைன்னு கூப்பிட்டு ஆணை. அப்போ அந்த மாதிரி ஒரு வஸ்துவே இல்லையோ நமக்கு தோணிப்படும்.